சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனைய போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நமச்சிவாய வாழ்க. மேன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த திருக்கோயில் பற்றி நாம் ஏற்கனவே நமது சிவமேதவம் அலையொலி அலைவரிசையிலே பார்த்திருக்கின்றோம். இந்த கோயில் அமைந்திருக்கின்ற இடம் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் கள்ளங்குடி என்ற கிராமத்தினுடைய நீர்நிலை பகுதியாகிய அந்த கண்மாய் ஊரணி என்பார்கள். அதில் உள்ளே நடுநாயகமாக ஈசன் வீற்றிருக்கிறார். நமச்சிவாய வாழ்க. பாருங்கள், சுற்றிலும் வீடுகள் என்பது இல்லை. ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். மேலும் இந்த திருக்கோயிலை இப்போ ஒட்டிய பகுதிகளிலே குருந்த மரங்கள் நிறைய காணப்படுவதாக அடியார் பெருமக்கள் இங்கே வணங்கி செல்லும் பொழுது கூறுகிறார்கள். நமச்சிவாய சிவசிவ. சுமார் 800 வருடங்களுக்கு முந்தைய திருக்கோயில் என்று அறியப்படுகிறது. சிவசிவ. நீர்நிலையிலே ஆழ்துளை கிணறு என்ற வகையில் அடிபம்பு போடப்பட்டிருக்கிறது. இது கம்பர் என்று கூறப்படுகிறது. நமச்சிவாய அந்த ஐயா. ஏனெனில் இதே சிவகங்கை மாவட்டத்திலே கம்பனூர் என்ற ஊரும் இருக்கிறது. சிவசிவ. கம்பருக்கும் தென் தமிழகத்திற்கும் நிறைய ஒற்றுமை இருப்பதை அறிவோம். நமச்சிவாய. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை கிராமம், தாலுகா கள்ளங்குடி கிராமம், உலகநாயகி சமேத உலகம் முழுதும் உடைய ஈஸ்வரன் ஆலயம். எம்பெருமான் ஈசன் மிக அருமையான லிங்க திருமேனி. சதுர ஆவுடை. பெரும்பாலும் சதுர ஆவுடை என்றாலே 1000 வருடங்களுக்கு முற்பட்டது ஆகத்தான் இருக்கும். இந்த திருக்கோயிலுடைய வேலைப்பாடுகளும் மிக சிறப்பாக இருக்கிறது. அம்மன் சிலை எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. இதனை சண்டிகேஸ்வரர் என்று குறிப்பிடுகிறார்கள். விநாயகர் சிலையையும் பார்த்திருப்போம். அதாவது நீர்நிலையில் இருந்ததனால் இந்த திருக்கோயில் இந்த அளவிற்கு சேதம் அடைந்த நிலையில் இருக்கிறதா பாருங்கள். விநாயகர் பெருமான் நல்ல அருமையான பெரிய திருவுருவம். மேலே சிவசிவா. இதனுடைய மேற்பரப்பு மேலே மரம் இருந்ததுனால் இப்படி ஆகிவிட்டதா? ஆனால் நல்ல வேலைப்பாடு, கல்வெட்டுகளும் இருக்கின்றன. மேலும் அடுத்த காணொளியில் பார்ப்போம்.